தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2019க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் டேபை கிளிக் பண்ணது இந்த நோட்டிஃபிகேஷன் 2019 கீழே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட்லேயே இதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா 94 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 120 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். இதுக்கு பார்த்தீங்கன்னா 73 வேகன்ஸும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூடி இதுக்கு பார்த்தீங்கன்னா 13 வேகன்ஸும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இதுக்கு பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 123 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபிஷரிஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்ஸும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மேரிடைம் போர்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்கிடெக்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வேகன்ஸும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த ஜாபுக்கு வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/6/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமோட டேட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து 10/8/2019 அன்னைக்கு காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். இது பார்த்தீங்கன்னா 10/8/2019 அன்னைக்கு மதியம் 2:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் அதுக்கப்புறம் எம்பிசி டிசி பிசி பிசி முஸ்லீம் டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 39 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆகும். மற்ற கேடர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆகும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரியை வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு குறையாம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து கூடவே இணைச்சி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ அக்ரிகல்ச்சர் அல்லது பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அல்லது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இதை படிச்சவங்க அல்லது பிஇ மெக்கானிக்கல் அல்லது பிஇ சிவில் ஆர் பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இதையெல்லாம் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்சஸ் பிடபிள்யூடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அல்லது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா a pass in sections A and B of the institution examination under civil engineering branch subject to the following conditions சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு குறையாம வந்து ட்ரைனிங் வந்து சர்வேயிங்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அல்லது ஜூனியர் இன்ஜினியர் அல்லது ஓவர்சியரா வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது அப்பர் சபார்டினேட் டிப்ளமோ அல்லது எல்சிஇ டிப்ளமோ ஆஃப் த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அல்லது எல்சிஇ டிப்ளமோ அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சென்னை. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது a pass in sections A and B of the institution examination with electrical engineering as a subject னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் அல்லது ப்ரொடக்ஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஆர் எலக்ட்ரிக்கல் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன் ஐவேஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது pass in sections A and B of the institution examination under civil engineering branchனு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல வந்து டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது pass in section A and B examination அதாவது AMIல சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்ல வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மேரிடைம் போர்ட் இன் போர்ட் சர்வீஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா பிஇ டிகிரி வந்து சிவில் இன்ஜினியர்ல முடிச்சவங்க அல்லது must have obtained a pass in section A and B of the institution of examination with an experience of not less than 3 வருஷத்துக்கு குறையாம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்கிடெக்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வந்து டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அல்லது a diploma in architecture awarded by JJ School of Arts Bombay or by the government of Maharashtra சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை இந்த தகவல்கள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. நான் இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 சப்ஜெக்ட் டீடைல்ஸ், எவ்வளவு மார்க்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூக்கு எவ்வளவு மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 570 மார்க்ஸ் சொன்னாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டோட ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல தான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க ரெடி பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டிகிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ், அதாவது கேட்டகரி வைஸ் போஸ்ட் வைஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட டென்டேட்டிவ் டைம்லைன் டேட்ஸ், அதாவது எப்போ ரிசல்ட்ஸ் வரும், எப்போ வந்து இதுக்கான வெரிஃபிகேஷன் இருக்கும், எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.